எல்லா இடங்களிலும் கலவரத்தை தூண்டுவதற்கு எந்த அமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறதோ, பயங்கரவாத அமைப்பு PFI இருக்கிறதோ, இவர்களை வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடியவர்களை தமிழக காவல்துறை வேடிக்கை பார்க்குதுன்னா நீதிமன்றம் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று ஒன்றை தடை செய்திருக்கும் பொழுது அமைப்பாக இருக்கிற SDPI என்பது அதே பணிகளை திரும்பி தொடர்ந்தால், அரசியல் கட்சி என்று அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்ததால அவர்கள் செய்கிற அராஜகமும் படுகொலைகளும் நியாயமாகாது. இன்றைக்கு காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, அந்த மேடையில் வேல்முருகன் பேசியது எந்த இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ அல்லது தனி மனித உணர்வுகளை பாதிக்கப்படும் விதமாகவோ எதுவுமே கிடையாது. அப்படி அவங்க கட்சியினுடைய கொள்கை நெறிமுறைகளை பேசினாங்க. பயங்கரவாத அமைப்பு, படுகொலை செய்த அமைப்பு, அது இந்திய ராணுவத்திற்கு நிகராக இந்த மண்ணில் நடக்கிற அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் தட்டி கேட்கிறாங்கன்னா, அப்ப ஏன்பா அதை பயங்கரவாத அமைப்பு மத்திய அரசு தடை செய்யணும்? இன்றைக்கு பயங்கரவாத அமைப்பு PFI இந்திய ராணுவத்துக்கு இணையாக ஒப்பிட்டவர்கள் இதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா, நாளைக்கு லஷ்கரே தொய்பாவும் ISIS அமைப்பும் அவர்களும் இந்த மண்ணில் நடக்கிற அநியாய அட்டூழியங்களை எதிர்ப்பதற்காக இந்திய ராணுவம் போன்று செயலாற்றுகிறார்கள் சொன்னா அது சரியான வார்த்தையா இருக்குமா? அதை திமுக MLA தான் பேச முடியும். திமுக MLA தான் பயங்கரவாதத்தை ஆதரித்து பேசுகிற ஒரு நற்பண்புள்ள தலைவனா இருக்க முடியுமே தவிர வேற யாரும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதுல திமுக கூட போட்டி போட முடியாதுன்னு சும்மா கை தட்டி வரவேற்று குஷியா கத்துறாங்க. சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கிறாங்கன்னா போலீஸ்னு ஒண்ணு எதுக்கு இருக்கணும்? எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிட வேண்டியதானே. பயங்கரவாதிகள் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு டட்டன்னு அடிச்சுக்கிட்டு எப்படி காஷ்மீர்ல அந்த பயங்கரவாதம் பண்ணாங்களோ அந்த மாதிரி நல்லா துப்பாக்கில கட்டன்னு சுட்டுக்கிட்டு இங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா பயங்கரவாத குழுக்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு வீர மறவர் படையை உருவாக்கிட வேண்டியதானே. இவ்வளவு அநியாயம் நடக்குது. இதுக்கு நான் சென்னை கமிஷனர் போட்டு, ஐயா இவ்வளவு ஆபத்து இருக்கு, இதை உடனடியாக நீங்க பரிசீலிச்சு வழக்கு போட்டு இந்த திமுக MLA-வை கைது செய்யுங்கன்னா, அவர் சொல்ற அதெல்லாம் கைதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். வெக்கமா இல்லையா தமிழக காவல்துறை இப்படி ஒரு பதில் கொடுக்கிறது? இதை தட்டி கேட்கிற ஒரு இஸ்லாமியனை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்க? எத்தனை வழக்குகள் போடுறீங்க? கொடுமையா இருக்குங்க. தமிழக காவல்துறை இதை விட மோசமான ஒரு பதிலை யாருக்கும் கொடுத்திருக்க முடியாது. அற்ப வழக்குகள்லாம் நீங்க கைது செய்றீங்க. நீ பேசுவப்பா பைத்தியம், என்ன வேணாலும் பேசுவ, அதை நாங்க எப்படி நம்ப முடியும் இல்லை கேட்க முடியுன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லுவார். அந்த மாதிரி பைத்தியங்கள் பேசுவதுதான் இது. எதிர்க்கட்சிகளே இல்லாமல் போய்விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இருமாப்போடு பேசுகிறார்கள். அல்வா கொடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்களா அல்லது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களா என்பதை எங்களுடைய மேடைகளில் நாங்கள் முழங்கும் பொழுது தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள், யார் அல்வா கொடுப்பது, யார் மக்களை அறவழியில் ஆட்சி செய்வது என்பது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், போன வருஷம் 16/11/2024 SDPI ஒரு கூட்டத்தில் வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பேசுகிறாப்புல, அதாவது இந்த PFI அதெல்லாம் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள்லாம் ஒரு இராணுவத்திற்கு நிகரான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பேசும்போது, அது நீங்கள் போலீஸில் போய் கேஸ் போடுறீங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க. கோர்ட்டில் போன உடனே போலீஸ்காரங்கள்ட்ட விசாரணை செஞ்சு போடுறாங்க. அப்படிங்கும்போது போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் அதாவது அவர் பேசுனது எந்த தப்பும் இல்லை, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இல்லை, அவர் யாரையும் புண்படுத்தவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் மறுபடியுமே போலீஸை பகச்சுக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. SDPI மேலே உங்களுக்கு என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்பு உங்களுக்கு? அப்படி SDPI என்ற கட்சியின் மீது தனிப்பட்ட வெறுப்பு என்பதை விட, இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் அந்த கட்சியினுடைய துணை அமைப்பாக, நட்பு அமைப்பாக இருந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பு பல்வேறு இந்துக்களை கொலை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மத கலவரத்தை தூண்டி இருக்கிறார்கள். இவர்கள் செய்த சதிச்செயலை மத்திய அரசு உணர்ந்து பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த அமைப்பை தடை செய்திருக்கிறது. ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று ஒன்றை தடை செய்திருக்கும் பொழுது, அந்த அமைப்புக்கு துணை அமைப்பாக, நட்பு அமைப்பாக இருக்கிற SDPI என்பது அதே பணிகளை திரும்பி தொடர்ந்தால், அரசியல் கட்சி என்று அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்ததால அவர்கள் செய்கிற அராஜகமும் படுகொலைகளும் நியாயமாகாது. அப்போ இது மாதிரியான ஆபத்தை ஒரு மாநில அரசு உடனடியாக அது சம்பந்தமாக தடுத்து நிறுத்தணும், சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யணும், இல்லை அந்த கட்சியால் அந்த அமைப்பை தடை செய்யணும். இங்கே கொடுமை என்னென்னா,
அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிற எஸ்டிபி என்ற இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற இந்த கட்சிக்கு திமுகவுடைய எம்எல்ஏவா இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் போய் ஆதரவு தெரிவிக்கிறார். ஆதரவு தெரிவித்து அவர் என்ன பேசுகிறார் என்பதுதான் நம்முடைய அந்த வழக்குக்கு அடிப்படையான காரணம். இன்றைக்கு காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேடையில் வேல்முருகன் பேசியது எந்த இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ அல்லது தனி மனித உணர்வுகளை பாதிக்கப்படும் விதமாகவோ எதுவுமே கிடையாது. அப்படி அவங்க கட்சியினுடைய கொள்கை நெறிமுறைகளை பேசினாங்கன்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு வேல்முருகன் திமுக எம்எல்ஏ பேசியது மாதிரி நாளைக்கு ஒரு பொது மேடையில் வேறு முஸ்லீம் அமைப்புகள் அவர் பேசியது மாதிரியே பேசினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர் என்ன பேசுகிறார், நான் அப்படி அவருடைய வார்த்தையை சொல்கிறேன் பாருங்க. அவர் சொல்கிறார், இந்த மண்ணில் நடந்த அனைத்து அநியாயம் அட்டூழியங்களை எல்லாம் எஸ்டிபிஐ கட்சியும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பும் சேர்ந்து ஒரு இந்திய இராணுவத்துக்கு நிகராக என்னோடு கைகோர்த்திருக்கிறார்கள். அதில் அவர் பெருமைப்படுறார். அப்போ பயங்கரவாத அமைப்பு, படுகொலை செய்த அமைப்பு, அது இந்திய இராணுவத்திற்கு நிகராக இந்த மண்ணில் நடக்கிற அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் தட்டி கேட்குறாங்கன்னா, அப்போ ஏன்பா அதை பயங்கரவாத அமைப்புன்னு மத்திய அரசு தடை செய்யணும்? மத்திய அரசு இது செயல் தவறா? அப்போ நீங்கள் திமுக ஆட்சியில் யாரெல்லாம் பயங்கரவாதிகள் அவர்களை புனிதர் பட்டம் சூட்டுவதற்கு இருக்கிறீங்களா? இன்றைக்கு பயங்கரவாத அமைப்பு பிஎஃப்ஐயை இந்திய இராணுவத்துக்கு இணையாக ஒப்பிட்டவர்கள். இதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா, நாளைக்கு லஷ்கரே தொய்பாவும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பும் அவர்களும் இந்த மண்ணில் நடக்கிற அநியாய அட்டூழியங்களை எதிர்ப்பதற்காக இந்திய இராணுவம் போன்று செயலாற்றுகிறார்கள் சொன்னால் அது சரியான வார்த்தையே இருக்குமா அப்படின்றத என்னுடைய கேள்வி. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவலரை தவிர, ஏன்னா தமிழ்நாடு காவலருக்குள்ள அந்த அளவுக்கு லாய்க்கு கிடையாது ஒரு ஸ்டெடி மைண்டா ஒரு யூனிஃபார்மா அப்படி போல்டா நிற்கிறதுக்கு. அதனால அவரு திமுகவாக இருந்தால் அவங்களுக்கு தெரியுது நம்ம ஆட்சியில் போலீஸ் டம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு. அதனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு காவலரை தவிர நம்முடைய சிஐஎஸ்எஃப்னு இருக்காங்கள்ல, மத்திய துணை இராணுவப்படை, அந்த இராணுவப்படை மாதிரி மிகச்சிறப்பாக அப்படியே அணிவகுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில், மக்களுக்கு ஒரு விஷயம்னா உயிரை கொடுத்து காப்பாற்றுறதுல வீர மறவர் படை போன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற இந்த பயங்கரவாத அமைப்பு பாடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாருன்னா, அங்கே உள்ள இளைஞர்கள்லாம், இஸ்லாமிய இளைஞர்களை துள்ளி குதிச்சு கைத்தட்டுறான். ஏங்கப்பா என்ன ஒரு உத்வேகம்! ஒரு பயங்கரவாத அமைப்பை இப்படி ஒருத்தர் இந்த மண்ணில் யாராவது பேச முடியுமா? அதை திமுக எம்எல்ஏ தான்டா பேச முடியும். திமுக எம்எல்ஏ தான் பயங்கரவாதத்தை ஆதரித்து பேசுகிற ஒரு நற்பண்புள்ள தலைவனாக இருக்க முடியுமே தவிர வேற யாரும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதுல திமுக கூட போட்டி போட முடியாதுன்னு சும்மா கைத்தட்டி வரவேற்று குஷியா கத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க இந்துக்களை படுகொலை செய்தவனை, அது மட்டுமல்லாமல் இந்த தேசத்திற்கு விரோத செயல்களை செய்தவனை, சிஏஏ என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டத்தை ஆரம்பித்து இஸ்லாமிய இளைஞர்களில் இருந்து எல்லோரையும் ஊக்குவித்து தொடர் போராட்டமாக மத்திய அரசுக்கு எதிராக பல கலவரங்களை நடத்தி டெல்லி கலவரத்துக்கு காரணமாக இருந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்பை என்ன சொல்றாரு? சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற சிஐஎஸ்எஃப் என்ற இந்திய துணை இராணுவ படை போன்ற அவர்கள். தமிழ்நாடு போலீஸ் கூட ஈக்குவலுக்கெல்லாம் நீ சேர்க்கவே சேர்க்காதன்ட்டார். அது மட்டும் சொல்லல, அவர்கள் எந்த அளவிற்கு என்றால் மக்களுக்கு ஒண்ணுன்னா உயிரையும் கொடுக்கிற வீர மறவர் படை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அப்ப நாளைக்கு வேற ஒரு இஸ்லாமிய அமைப்பு வரும், அவங்க என்ன சொல்லுவாங்க? மக்களுக்கு ஒன்றால் வீர மறவர் படையாக இன்றைக்கு இந்த மத்திய அரசு தடை செய்திருக்கிற ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பும் லஷ்கரே தொய்பாவும் ஜெய்ஷே முகமதும் அவர்கள் எல்லாம் ஒரு வீர மறவர் படை, அவர்களால் தான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பேசுனா இது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க கட்சி நெறிமுறை, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப அவங்களே நல்ல வீர மறவர் படையா சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற மிகச்சிறந்த அமைப்பாக இருக்கிறாங்கன்னா போலீஸ்னு ஒன்று எதுக்கு இருக்கணும்? எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிட வேண்டியதானே? பயங்கரவாதிகள் கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு டட்டன்னு அடிச்சுக்கிட்டு எப்படி காஷ்மீரில் அந்த பயங்கரவாதம் பண்ணாங்களோ அந்த மாதிரி நல்லா துப்பாக்கியில் கட்டன்னு சுட்டுக்கிட்டு இங்கே தமிழ்நாடு முழுக்க எல்லா பயங்கரவாத குழுக்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு வீர மறவர் படையை உருவாக்கிட வேண்டியதானே? அது கட்சி கொள்கை தானே, அவங்க உருவாக்கட்டும். இனி என்ன செய்யணும்னா ஆயுத பயிற்சி எடுப்பது, துப்பாக்கி சுடுறது, அதே மாதிரி குண்டு வீசுவது, ஹிந்துத்துவா பேசக்கூடிய தலைவர்களை எப்படி கொலை செய்வது, இதெல்லாம் திட்டம் தீட்டினாங்கன்னா தமிழக காவல்துறையோ உளவுத்துறையோ
என்ன செய்யணும்? அவர்களை வரவேற்கணும். பரவாயில்ல, கட்சி நெறிமுறைகளை, கட்சி கொள்கைகளை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழ்நாடு காவல்துறைன்னு சொல்லி எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. இந்த மாதிரியான குண்டு வைப்பதை, கொள்கையை, இந்துத்துவ தலைவர்களை கொலை செய்வதெல்லாம் பேசுகிற இந்த பயங்கரவாத அமைப்புகள் இன்னும் நல்ல சிறப்பாக வரணும்னு தமிழ்நாடு காவல்துறை வருங்காலத்தில் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வீர மறவர் படையை உருவாக்குறதே அவங்க தானே. அது தப்பே இல்லைல்ல. அது கட்சியின் கொள்கை நிலைப்பாடுன்னா அப்போ அதை பேசலாம். அந்த மாதிரி நபர்களை உருவாக்கலாம். அந்த மாதிரி இஸ்லாமிய இளைஞர்கள் உருவான காவல்துறைக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை விட ஒரு கொடுமை பாருங்க. அவர் சொல்றார், இந்த பாசிசிய பாரதிய ஜனதா வேண்டுமென்றால் அவர்களுக்கு இந்த பயங்கரவாதிகள் அமைப்பு இருக்குல்ல, பிஎஃப்ஐ, அது போர் குணம் கொண்டவர்களா தெரியுமா? இவங்க போர் குணம் கொண்டவர்களா இருக்கிறாங்க. அந்த போர் குணம் என்பது அப்பாவி மக்களை கொலை செய்யக்கூடிய குணமா இருக்கு. அந்த போர் குணம் இவர் எது வேல்முருகன் சொல்றாரோ அது இந்த தேச நலனுக்கு எதிராக இருக்கிறது. திரு வேல்முருகன் எம்எல்ஏ சொல்றாருல, திமுக எம்எல்ஏ, அந்த போர் குணம் ஹிந்துத்துவா பேசக்கூடியவர்களை கழுத்தை அறுத்து கொலை செய்வது, கையை வெட்டி கொலை செய்வது, இப்படி கொலை செய்வதன் மூலமா கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னால இதே எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் 15 பேரை கேரள உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்திருக்கிறது. அதெல்லாம் மத்திய அரசுக்கு ஒரு போர் குணமா தெரியுதான். அவர்களுக்கு தெரியக்கூடிய அந்த போர் குணம் மத்திய அரசுக்கு சவால் விடுகின்ற இந்த பயங்கரவாத அமைப்பு பிஎஃப்ஐ நீங்கள் அப்படி பார்க்க கூடாது. அந்த கண் கொண்டு பார்க்க கூடாது. எந்த கண் கொண்டு? மத்திய அரசு தடை செய்ததற்கான ஆவணங்கள், ஆதாரங்களை வைத்து தடை செய்தாங்கல்ல, எந்த கண் கொண்டு பார்த்தார்களோ நீங்கள் அந்த கண் கொண்டு எஸ்டிபிஐ பார்க்க கூடாது, அதன் தலைவரை பார்க்க கூடாது, அதன் நட்பு இயக்கமாக இருக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்பை பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? வீர மறவர் படைதான் எது? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பு. இந்திய ராணுவத்திற்கு நிகராக இந்த மண்ணில் அநியாயங்களை, அட்டூழியங்களை எதிர்த்த அமைப்பு தான் ISIS அமைப்பும், லஷ்கரே தொய்பா என்கிற பயங்கரவாத அமைப்பும் அப்படின்னு சொல்லி கீழே உள்ளவர்களா இனிமேல் ஜிந்தாபாத்னு சொல்லி தமிழ்நாடு வேற லெவல் போகுது. இந்த மாதிரி ஒரு கேவலமா அருவருக்கத்தக்க விஷயத்தை, பயங்கரவாதத்தை வெளிப்படையா பேசின திமுக எம்எல்ஏவை முட்டிக்கு முட்டி தட்டி பெண்ட நிமித்தி என்ற அயோக்கிய பயல ஒரு சமூகத்தை இவ்வளவு வெளிப்படையாக பயங்கரவாதத்தை தூண்டுவதற்கு நீ பேசுற அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இளைஞர்கள்லாம் ஓன்னு கத்தி கூச்சலிடுறான், இன்னும் பெரிய மகிழ்ச்சியா இருக்கான். பாத்தியாடா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பயங்கரவாத அமைப்புன்னு மத்திய அரசு தடை செஞ்சிச்சு, எங்கால் சொல்லிட்டு அது வீர மறவர் படைன்றான். இவ்வளவு அநியாயம் நடக்குது. இதுக்கு நான் சென்னை கமிஷனர் போட்டு, ஐயா இவ்வளவு ஆபத்து இருக்கு, இதை உடனடியாக நீங்க பரிசீலிச்சு வழக்கு போட்டு இந்த திமுக எம்எல்ஏவை கைது செய்யுங்கன்னா, அவர் சொல்ற அதெல்லாம் கைதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்க மனு கொடுத்து அந்த மனுவே காவல்துறை ஏத்துக்கலன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, வேணா ஒரு CSR கொடுக்குறோம், நீங்க கொடுத்ததுக்கு ஒரு அடையாளமா இருக்கட்டும் அப்படின்னு. நீங்க, நான் திரும்ப சொல்றேன், நீங்க வழக்கு போடலாம், இது நேர்மையற்ற முறையா இருக்கும்னா நீங்க வேணா நீதிமன்றத்துக்கு போங்க. நீதிமன்றத்துக்கு போறோம், 1க்கு 3 டேட்டு ஆகுது. அப்ப 3 டேட்டு தள்ளிய பிறகு இவர் வராங்க. போலீஸ் தரப்புல சொல்றாங்க, நாங்கள் பார்த்தோம், உளவுத்துறை அதிகாரிகள் வாட்ச் பண்ணாங்க, 650 காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, எங்கள் அனுமதியோடு தான் அது நடந்தது. அவர்கள் பேசிய பேச்சு என்பது அவர்கள் கட்சியின் நெறிமுறைகளை தவிர அது இந்திய இறையாண்மைக்கோ எந்த ஒரு தனிப்பட்ட நபரின் மத உணர்வுகளுக்கோ பாதிப்பு இல்லை என்று சொன்னால், இப்போ இதை நீங்க என்னன்னு சேர்ப்பீங்கன்னு எனக்கு புரியல. நாளைக்கு இதை நீங்கள் அங்கீகரித்தீர்கள் என்றால் நாளைக்கு யார் வேணா பேசலாமே. பயங்கரவாத அமைப்பு என்பதை தடை செய்யப்பட்ட அமைப்பை ஆதரித்து பேசுவதும், அதை வீர மறவர் படை என்று சொல்லுவதும், அதை CISF என்று சொல்லக்கூடிய துணை ராணுவ படை போன்று சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறதில் தங்களுடைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் என்பதும், இந்திய ராணுவம் போன்று அநியாயங்களை, அட்டூழியங்களை எதிர்த்து போராடக்கூடிய அமைப்பு தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பு. நாளைக்கு ISIS பயங்கரவாத அமைப்பு, லஷ்கரே தொய்பா அமைப்பு எல்லாம் எங்களுக்காக பாடுபடக்கூடிய அமைப்பு என்று எவன் வேணாலும் பேசலாம். இந்த காவல்துறை கைது செய்யாதுன்னா இதுக்கு எதுக்கு காவல்துறை? இப்படி பேசினா இந்திய உள்ள இஸ்லாமிய இளைஞர்கள் தப்பா போவானா போக மாட்டானோ? இப்படி பேசினா தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் பயங்கரவாதிகள் எல்லாம் ஆதரிக்கிற அரசு இந்த திமுக அரசு வைடா குண்டு, எவன்லாம் இந்துத்துவ தலைவர்கள் பேசுறானோ அவனெல்லாம் கொலை செய்யறான்னு சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? அப்படிப்பட்டவர்களால் தான் இன்றைக்கு திருப்பரங்குன்ற மலையிலும் கலவரத்தை ஏற்படுத்த துணிகிறார்கள். இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்பை ஆதரிக்கக்கூடிய STBI என்ற அதன் நட்பு அமைப்பு தான் திருப்பரங்குன்றம் முருகன் மலையினுடைய புனிதத்தை கெடுப்பதற்கு போராட்டத்தை நடத்தி கழுத்துல ஆட்டுக்குட்டியை போட்டுட்டு மலை ஏறுவோம், ஆடு அறுப்போம், ரத்தத்தை தெளிப்போம் என்று சொன்ன இவர்கள் தான் காரணம். அப்ப எல்லா இடங்களிலும் கலவரத்தை தூண்டுவதற்கு எந்த அமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த அமைப்பு தாய் அமைப்பாக பயங்கரவாத அமைப்பு PFI இருக்கிறதோ, இவர்களை வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடியவர்களை
தமிழக காவல்துறை வேடிக்கை பார்க்குதுன்னா நீதிமன்றம் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நீதிமன்றத்தை நோக்கி போயிருக்கிறோம். நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும், நல்ல தீர்ப்பு வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. விரைவில் பார்ப்போம் முடிவுகள் என்னவாக இருக்கிறது. சார், நீங்கள் சொன்ன மாதிரி பிஎஃப்ஐ வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமாக பார்க்க முடியுது. ஆனால் எஸ்டிபிஐயுமே இந்த மாதிரி பயங்கரவாதத்தை ஊக்குவிக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படியும் உளவுத்துறை இதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அதையும் தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிச்சுட்டு போக வேண்டியதானே? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பாஜக தானே ஆட்சி பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக மத்திய அரசு கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். தடை செய்வதற்கான விஷயங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை தயார் செய்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறது, காவல்துறை சொல்லுது நாங்கள் அனுமதி கொடுத்து எஸ்டிபிஐ மீட்டிங்கை நடத்த வச்சோம், 650 போலீஸ் பாதுகாப்பு இருந்தாங்க, எங்க உளவுத்துறை கேட்டது. அப்படி கேட்டதுல எஸ்டிபிஐயினுடைய அந்த மாநாட்டில் வேல்முருகன் பேசியதுல மத உணர்வோ இன உணர்வோ அல்லது இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ இல்லைன்னு சொன்னா, நான் திருப்பி கேட்பது, பயங்கரவாத அமைப்பை இந்திய ராணுவத்தோடு ஒப்பிட்டு இந்திய ராணுவம் எப்படி அநியாயங்களை அட்டூழியங்களை எதிர்த்து போராடுகிறதோ அப்படி பயங்கரவாத அமைப்பான பிஎஃப்ஐ என்ற இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் போராடுகிறது சொன்னா இது நல்லதா கெட்டதா? நான் கேட்கிற கேள்வி அதுதான். இந்திய துணை ராணுவ படை எப்படி இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அநீதிகளை எதிர்த்து மக்களுக்கு ஒன்றென்றால் தங்களுடைய உயிரை கொடுக்கக்கூடிய வீர மறவர் படையாக மத்திய துணை ராணுவ படை CISF இருக்கிறதோ அது போன்றுதான் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் இருக்கிறது. அதுவும் வீர மறவர் படைதான், அதுவும் மக்களின் உயிர்காக்கத்தான் பாடுபட்டது என்று நீங்கள் தடை செய்த அமைப்பை ஆதரித்து பகிரங்கமாக வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசி இஸ்லாமிய இளைஞர்களை தவறான வழிக்கு நீங்க நடவடிக்கைக்கு உள்ளிட்டீர்கள் என்றால் இதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? பாசிச பாரதிய அரசுக்கு மத்திய அரசுக்கு வேண்டாம், மத்திய அரசே ஒரு பாசிச அரசு சொல்றாரு. மத்திய பாசிச அரசுக்கு வேண்டுமானால் அவர்கள் போர்க்குணம் கொண்டவர்களாக தெரியலாம். ஆனா திமுக எம்எல்ஏவுக்கு பிஎஃப்ஐ என்ற பயங்கரவாத அமைப்பு சாந்தி சமாதானத்தை பேசுகிற ஒரு கொள்கை உள்ளவர்களாக தெரிகிறது. அப்ப இதுல யார் தவறு இழைக்கக்கூடியவர்கள்? நாளைக்கு வெளிப்படை எல்லாரும் பேசுவாங்க. நீங்க எழுதி வச்சுக்க, நான் சொன்னேன், ஒரு குண்டுவெடிப்பை தடுக்க தவறினால் மற்றொரு குண்டுவெடிப்பு எப்படி நிகழுமோ அதுபோன்று இந்த பயங்கரவாத பேச்சை திமுக எம்எல்ஏ பேசியிருக்கிறார், திரு வேல்முருகன் பேசியிருக்கிறார் என்பதை எல்லாரும் மறந்துட்டு தள்ளி போயிடாம இது போன்ற ஆபத்தான பேச்சுக்களை உடனடியாக தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு போய் நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய எல்லா இஸ்லாமிய கட்சி உள்ள தலைவர்களும் பேசுவாங்க, ISIS பயங்கரவாத அமைப்பு தான் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கையை உறுதியாக நிலைநாட்டும். இவர்கள் இராணுவமோ அல்லது காவல்துறையோ சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட தகுதியற்றவர்கள் பேசுவாங்க. அப்பயே நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்கன்னா அப்புறம் ஏன் பயங்கரவாதம் வராதுங்க? ஏங்க ஒருத்தர் குண்டு வச்சவனை போய் நீங்க வீர மறவர் படைன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தர் குண்டு வைப்ப ஆமாடான்னு வேணா இல்லையா? வெக்கமா இல்லையா தமிழக காவல்துறை இப்படி ஒரு பதில் கொடுக்கிறது? இதை தட்டி கேட்கிற ஒரு இஸ்லாமியனை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்க? எத்தனை வழக்குகள் போடுறீங்க? கொடுமையா இருக்குங்க. தமிழக காவல்துறை இதை விட மோசமான ஒரு பதிலை யாருக்கும் கொடுத்திருக்க முடியாது. அற்ப வழக்குகள்லாம் நீங்க கைது செய்றீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஏதோ ஒரு ட்விட்டர்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தவறா போட்டுட்டாங்கன்னா அதுக்கு சவத்தேத்து குதிச்சு நீங்க பயங்கரமா போய் கைதெல்லாம் செய்யற நடவடிக்கை இருக்கு. பயங்கரவாதியை பச்சையை ஆதரிச்சு ஒரு மேடைகளை பப்ளிக் மீட்டிங்ல பேசுறான், அவனை நீங்க கைது செய்யாம இது ரொம்ப கட்சி கொள்கையை பேசுனாங்கன்னா இந்த கொள்கையை எல்லாரும் இனிமே வரக்கூடிய பேசுவான். நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றத்துக்கு போயிருக்கிற பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. சரி சார், அடுத்தது அரசியல் சம்பந்தமாக வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாருல திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசும்போது சொல்கிறாரு, அதாவது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துருச்சு, பட்ஜெட்டில் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார் அவர். ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழகம் முழுக்க 3 நாள் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் என்று எல்லா மாவட்டங்களையும் நடத்துகிறோம். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு எவ்வளவு பங்களிப்பு கொடுத்துருக்கிறோம், தமிழகத்தினுடைய தொழில் முனைவோருக்கு எவ்வளவு பங்களிப்பு கொடுக்கிறோம், தமிழகத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதனால் எவ்வளவு பயனடைய போகிறார்கள், தமிழகத்தில் உள்ள ரயில்வே அந்த நிறுவனங்கள் சம்பந்தமான ரயில்வேவுக்கு எவ்வளவெல்லாம் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தமிழகத்தின் உணவு போன்ற பொது திட்டங்களுக்கு எவ்வளவு மானியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் தெளிவாக விளக்கி தமிழகம் மட்டுமல்ல பாரதத்திற்கு இதைவிட மிகச்சிறந்த ஒரு பட்ஜெட் இருக்க முடியாது என்ற அளவிற்கு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால்
நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் பீப்புள் சொல்ற அந்த மக்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கான வரி விலக்கு, அவங்களுடைய வருமானத்திற்கு என்ற அந்த திட்டம் எல்லாத்தையுமே பேச போறோம். இந்த பேச்சுக்கள் தான் திமுகவுடைய அரசு, குறிப்பாக ஐயா ஸ்டாலின் கொடுத்த மக்களுக்கான அல்வாக்கள் இருக்குல்ல, அதையும் பட்டியலிட்டு நாங்கள் சொன்னதை செய்திருக்கிறோம். அல்வா கொடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்களா அல்லது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களா என்பதை எங்களுடைய மேடைகளில் நாங்கள் முழங்கும் பொழுது தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். யார் அல்வா கொடுப்பது, யார் மக்களை அறவழியில் ஆட்சி செய்வது என்பது. அதனால் அறவழியில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம். அல்வா கொடுக்கிற வேலையை ஐயா ஸ்டாலின் பார்த்து கொண்டிருக்கிறார். சார், 2026 எலெக்ஷனில் வந்து பார்த்தோம்னா சேகர் பாபு அவர்கள் தைரியமாகவே சொல்கிறார், 234 நாங்களே ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மற்ற கட்சிகளாம் வந்து ஜெயிக்கவே மாட்டாங்களா? நீ பேசுவப்பா பைத்தியம், என்ன வேணாலும் பேசுவ, அதை நாங்கள் எப்படி நம்ப முடியும், இல்லை கேட்க முடியுன்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லுவார். அந்த மாதிரி பைத்தியங்கள் பேசுவது தான் இது. எதிர்க்கட்சிகளே இல்லாமல் போய்விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற இருமாப்போடு பேசுகிறார்கள். இப்படி கடந்த காலத்தில் திமுக பேசிய காலத்திற்கு பிறகுதான் 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சிக்கே வர முடியாமல் வனவாசம் போனார்கள். அதனால் இந்த 5 ஆண்டு காலம் என்பது அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு திமுக வனவாசம் போக தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால் இருமாப்போடு பேசி கொண்டிருக்கிறவர்களுக்கு இடி இறங்கும் அளவிற்கு 2026 பதிலடி கொடுப்போம். அந்த பதிலடி தான் திமுகவிற்கானதாக இருக்கும். மக்கள் பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். 2026 பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் தாமரை மலர்வதை எவராலும் தடுக்க முடியாது. சார், கடைசி ஒரு கேள்வி சார். நேற்றுக்கு வந்து விஜய் அவர்களை வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காரு. மீட் பண்ணிட்டு போனதெல்லாம் ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. 15 to 20% ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு வரும், மேற்கொண்டு அதிகமாக பண்ணணும்னா சில விஷயங்கள் பண்ணால் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் ஏசி ரூமில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பார்க்குறதுலாம் வேஸ்ட்டு, மக்கள் தான் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவங்கள வந்து மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். எது பெஸ்ட் வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்க்குறீங்க? ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் சில ஸ்ட்ராட்டஜி வகுக்கிற நிபுணர்கள் இருப்பாங்க, அது மாற்று கருத்தே இல்லை. திமுகவில் இருந்திருக்கிறாங்க, கடந்த காலத்தில் அதிமுகவில் இருந்திருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி, எல்லா கட்சிக்கும் இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிறத அப்படியே கேட்டு ஒரு குளிர் அறைக்குள் இருந்து குதூகலம் அடையக்கூடிய தலைவர்களாக மற்றவர்கள் இருக்க மாட்டாங்க. அவங்க களத்துக்கு வருவாங்க. யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அல்லது அதிமுகவில் இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் களத்தில் இறங்கி பணி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் ஸ்ட்ராட்டஜி இருப்பாங்க. இருந்தாலும் கூட மக்களோடு பேசி, மக்களோடு அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து, ஆளும் திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்களை அறிவித்து களத்தில் நிற்கிற இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்படி தொடர் போராட்டங்களை நடத்துகிறதோ அது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜி முக்கியம் என்பது அது புத்தகத்தில் இருக்கும். புத்தகத்தில் இருப்பதை நடைமுறைப்படுத்தி காட்டும் பொழுதுதான் மக்களிடத்தில் நாம் வசீகரத்தை பெற முடியும். மக்கள் நம்மளை நம்புவாங்க. மக்கள் நம்புவாங்கன்றதுக்கு இந்தந்த தெருக்கல்ல இவ்வளவு குப்பை இருக்கிறது, இந்த தெருவில் கழிவு நீர் அடைபட்டு இருக்கிறது, இந்த தெருவில் குப்பை அல்லாமல் இருக்கிறது, இந்த தெருவில் சாராயம் குடித்து விட்டு நிறைய பேர் ரவுடித்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துறாங்கன்னு வச்சுங்க. ஓ, இது நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்லா இருக்கு, இதை நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் என்று ஒரு அறிக்கை விட்டுட்டு அது நல்லா இருமா? அதை மக்கள் ரசிப்பாங்களா? அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. எப்போ மக்கள் ரசிப்பாங்க, எப்போ மக்கள் விரும்புவாங்கன்னா, இந்த குப்பையை அல்லாத நகராட்சிக்கு முன்னால் ஒரு போராட்டம், இல்லை நகராட்சிக்கு முன்னால் குப்பையை தூக்கி அள்ளி போட்டுட்டு போராடி அதில் கைது செய்யக்கூடிய பாஜக நிர்வாகிகள் இருக்காங்கன்னா அதை மக்கள் நேசிப்பாங்க. அந்த தெருவில் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வரக்கூடிய பெண்களை கிண்டல் அடிக்கிறாங்கன்னா அதுக்கு அறிக்கை விடக்கூடாது. அங்கே போய் நின்று கிண்டல் அடிக்கிற அவர்களை 4 சாத்து சாத்திட்டு முடிஞ்சா வழக்கு போடுறான்னு காவல்துறை செய்யாத வேலையை நாங்கள் செஞ்சிருக்கோம் களத்தில் நின்றா அப்படிப்பட்ட பாஜக நிர்வாகியை மக்கள் நேசிப்பாங்க. அதுக்கு அறிக்கை கொடுக்கக்கூடாது. குப்பை கொட்டு கிடக்குது, கழிவு நீர் அடைச்சு கிடக்குதுன்னா ஒன்று மக்களோடு மக்களாக சேர்ந்து அந்த கழிவுநீரை சுத்தப்படுத்தக்கூடிய பணியில் ஒருவர் ஈடுபடணும், அல்லது அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி அதை உடனடியாக சுத்தப்படுத்துவதற்கான வேலையை செய்யணும். அப்படி செய்தால் அது மக்கள் பணி, அதுதான் மகேசன் பணி, அதை தான் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ஆட்சிக்கு நாங்கள் வருவதற்கு ஒரு ஆயத்த பணி. அதையெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறேன்னு அறிக்கை விட்டா அது ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமே தவிர, அறிக்கையாக இருக்குமே தவிர மக்களை அணுகுகிற வழிமுறையாக இருக்காது. அதனால தான் எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார், நீங்கள் ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு ஸ்ட்ராட்டஜி சொல்வதை எல்லாம் கேட்டால் அதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். சொல்லுவதற்கு காரணம் அவர் களத்தில் நின்று உழைக்கிறார். ஒன்றுமில்லாத பாஜகன்னு சொன்னதை இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வளர்த்தெடுத்ததில் அவருக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அப்ப பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையின் கீழே பல கட்சிகளை கூட்டணி அமைத்து 18.5% வாக்கு வாங்கி இருக்கிறார் என்றால் அவருக்கு தெரியும்
ஸ்ட்ராட்டஜி முக்கியம், அதே நேரத்தில் களப்பணி என்பது அதை விட முக்கியம் என்பது அந்த அடிப்படையில் ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்கிறார். அதை விரும்பினால் கேட்கட்டும், இல்லை விரும்பினால் நிராகரிக்கட்டும். அது திரு விஜய் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஸ்ட்ராட்டஜியும் பார்க்குறோம், மக்களோடு இணைந்து மக்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு நிவர்த்தி செய்வதற்கு ஆளும் அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் செய்கிறோம். ரெண்டுமே செய்யணும். அதை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு திறம்பட செய்திருக்கிறது. எங்கள் நோக்கம் வெல்லும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். சார் உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.